ஸோ ஓகே, இந்த கண்டென்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா, நம்ம நார்மலாக வந்து கலர் மீன் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஜீவா அக்வாரியம் வந்து சேல் பண்ணுவோம். அதுதான் வந்து அதை சுற்றி தான் கண்டென்ட்டே இருக்கும். வளர்க்குற மீன், அதாவது அக்வாரியம் ஷாப்பில் வைக்கிற கலர் மீனை சுற்றி தான் நம்ம கண்டென்ட் இருக்கும். இதில் வந்து நான் அது ரேண்டமாக போகும்போது இந்த இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்துச்சு. அதை வந்து நான் அப்படியே ஒரு படமாக எடுத்து சரி யூடியூப்பில் போடுவோம், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு எடுத்துட்டேன். அந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்புடின்னா, இப்போ வந்து சில நாட்களுக்கு முன்னாடி கரெக்டாக எனக்கு தெரில, இதை நான் இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து, அதாவது நான் வந்து தேவகோட்டையிலேருந்து முப்பையூர் சைடு வந்து போயிட்டுருந்தேன். நீங்கள் தேவகோட்டை சுற்றி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைக்கில் போயிட்டு திருப்பி வரும்போது வந்து நான் போகும்போதே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சைடில் வந்து இந்த மாதிரி மழையெல்லாம் நிறையா பெஞ்சு அங்கிட்டு தண்ணியெல்லாம் வந்து இங்கிட்டு போயிட்டுருக்கும். அந்த வாய்க்கா மாதிரி வெட்டி போட்டிருப்பாங்க. அது வழியாக போயிட்டு இருக்கும்போது நிறையா பேர் வந்து மீன் பிடிப்பாங்க. சில பேர் அதாவது தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க. சில பேர் நல்லா பெரிய இடமா இருக்கிற இடத்துல, சின்னமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பத்தக்கட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கட்டை வந்து போட்டு அந்த மீன் வந்து பேசிக்காக வந்து இது வந்து ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சிஸ்டம், ஓகேங்களா. சின்ன சின்ன மீனில் வந்து தவி விழுகும், பெரிய மீன் வந்து தவும். ஆனால் பெரிய மீன் மோஸ்ட்லி வந்து இந்த இடங்களில் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் போயிட்டு நான் அந்த வழியாக திருப்பி நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேலையை மட்டும் அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி நான் அங்கிட்டு போய் நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு நான் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அந்த லைட்டாக அதை பார்த்துக்கிறேன், நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஏற்கனவே ஒரு 3 பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீன்லாம் எப்படி வந்து தப்பி வந்து அந்த கேப்பில் வந்து உள்ளே வந்து விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய மீன் வந்து இருக்குது. நம்ம அக்வாரியம் ஷாப்பில் உள்ள மீனே வந்து இருக்குது. என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஜீப்ராவும் கௌரா மீன் சொல்லப்படுற, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சின்னோண்டு 2 ரெக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே அங்கிட்டு தொட்டு பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் கௌரா மீன். ஸோ அந்த 2 மீனுமே இருக்குது. ஆனால் அந்த 2 மீனுமே வந்து ஆக்சுவலாக நம்ம அக்வாரியம் ஷாப்பில் வச்சுருக்கிற கலருக்கே வந்து இருக்காது, ஜீப்ரா இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குளம் குட்டையில் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஜீப்ராலாம் இருக்கும். அதையும் நான் பார்த்தேன். ஆனால் ஜீப்ராவில் வந்து அந்த கலர் வந்து அக்வாரியம் ஷாப்பில் இருக்கிற கலர் வந்து அந்த ஊர்நீரில் வளர்க்குற மீனும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன தண்ணியில் வர்ற மீனும் வந்து அந்த கலர் வந்து அதில் இல்லை. சும்மா நார்மலாக வந்து ஒரு அரக்கு கலர் மாதிரி இருக்குது. கௌரா மீனுமே இதில் இருக்குது. ஆனால் அதை என்ன மீன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. கிட்டத்தட்ட கௌரா மீன் தான். கௌரா மீன் கலருமே கொஞ்சம் இருக்கும், ஆனால் அக்வாரியம் ஷாப்பில் இருக்கிற மாதிரி கலர் இருக்காது. ஸோ அது வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் டக்குன்னு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்த பக்கம் எப்பயாச்சும் போயிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு கட்டை, இந்த கட்டை வந்து எப்படின்னா நிறைய ஓட்டைகள் இருக்குது, ஓகேங்களா. அதாவது இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஸோ டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த கட்டையை வந்து, அதாவது இப்போ வந்து வாய்க்கா மாதிரி ஒன்று வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டிருந்து தண்ணியெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து இங்கிட்டு போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே மீன்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு அணை மாதிரி வந்து மண்ணிலே வந்து எப்படியாவது கொஞ்சமாக வந்து கட்டிடுறாங்க. என்ன அப்படின்னா அது ஏற்கனவே அணை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அணையில் வந்து லைட்டாக ஏதோ மாதிரி கொஞ்சம் பள்ளமாக ஒரு பக்கம் தோண்டிட்டு அந்த இடத்துல அந்த கட்டையை வச்சுருக்காங்க. அந்த கட்டை வந்து அது பேர் வந்து பத்தக்கட்டை, கரெக்டாக சொல்கிறலான்னு தெரில. இது வந்து சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்குது. இந்த ஓட்டைலாம் வந்து என்னென்னா ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து அங்கேருந்து அப்படியே ஊற்றி அங்கிட்டு வர்ற மாதிரி பண்ணுது. ஸோ இதை வந்து இந்த மீன்கள்லாம் வந்து எப்படின்னா, மீன்லாம் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எதிர் தண்ணியில் தான் போகும். அங்கிட்டிருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மீன் வந்து தண்ணி இங்கிட்டிருந்து வருதா, அப்போ நான் வந்து அதை எதிர்த்து நான் வந்து அங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி எதிர்த்து வந்து அதை வந்து ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன அந்த அணை மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம்னா மீன்லாம் வந்து எவ்வி தவி மேலே வந்து அதை தாண்டி வந்து மேலே வந்து போக பார்க்கும். இது வந்து அதோட நேச்சர் தான் நினைக்கிறேன்னா. ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு அந்த மீனை வந்து அந்த தண்ணி வந்து இங்கிட்டு வரனால மீன்லாம் இங்கிட்டு போயிட்டு, அதாவது மீன் அங்கிட்டு இருக்க மீனுமே சரி, அந்த பக்கம் உள்ள மீன்லாம் வந்து இங்கிட்டு தண்ணி வருது, நம்ம இதை தாண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ வந்து நினச்சிக்கிட்டு அங்கிட்டிருந்து தண்ணி, அதாவது அங்கிட்டு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு தாவுது. ஆனால் அங்கிட்ட தண்ணி இல்லை. நம்ம மனுஷ பயல்கள் வந்து, அதாவது நம்ம வந்து சிஸ்டமாக பண்ணி வச்ச ஒரு குகை மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அதில் வந்து கவர் மாதிரி வச்சு அந்த மீனை வந்து கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து விழுகுது. ஆனால் மோஸ்ட்லி நான் பார்த்த வரையுமே வந்து ரொம்ப பெரிய சைஸ் மீன் விழுகலை. குரத்த மீனோ கெண்டை மீனோ, ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு மீன் விழுகுது. ஜீப்ரா மாதிரி மீன், சின்ன சின்ன மீன்லாம் விழுகுது. ப்ளஸ்ஸு கௌரா மீன் மாதிரி மீன்லாம் விழுகுது. இன்னும் கொஞ்சம் வந்து
அந்த இறால்னு சொல்கிறாங்கல்ல, சின்னோண்டாக இருக்கும், ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னமாக இருக்குது. அந்த இறால் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் ஏறி வந்து இறங்கி வந்துச்சு, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப கிளியராக தெரியுமான்னு தெரில. நான் பக்கத்தில் வச்சு லைட்டாக ஜூம் பண்ணேன், கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா மீன் வந்து நம்ம வந்து ஃபோன் வந்து ஐஃபோன் எடுக்கலை, அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி வந்து கலர் மீன் வேணும் அப்படின்னா நம்ம ஜீவா அக்வேரியம் வந்து தேவகோட்டையில் இருக்குது, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. உங்களுக்கு அட்ரஸ் தெரில அப்படின்னா கூகுள் மேப்பில் போய் ஜீவா அக்வேரியம் தேவகோட்டைன்னு போட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து லொக்கேஷன் சொல்லிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ரேண்டமாக போய் எடுத்தேன், ஒரு செம்ம ஃபீலு அந்த மீன்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பார்த்து பேசிக்காக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.